எபேசியருக்கு நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 14 முதல் 16 ஒரு வசனத்தை வாசிப்போம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏற்போல தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளை அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்க்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவரால் சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தியை உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இங்கு நாம் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனம் இப்படி சொல்கிற வாசிப்போமாக நாம் இனி குழந்தைகளாக இராமல் சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் இனி யாரா இருக்கக்கூடாது, குழந்தைகளாக இராமல் என்று ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை நின்ற நிலையில் தேங்கி நிற்பதல்ல, ஆமென், வளர்ச்சி. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அதோடு நிற்பதல்ல, அதற்கு மேல்தான் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதனுடைய 2வது அதிகாரம் 38 ஒரு சில வசனத்தை வாசிப்போமாக. இதை அவர்கள் கேட்டபோது பாருங்கள், அங்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. மனம் திரும்புதல், இறுதியில் குத்தப்பட்டவர்களாகி பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நோக்கி மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நாமத்தினாலே கொள்ளுங்கள். முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்ட முதல் ஸ்டார்டிங் டைம். நாம் கழிந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக பெந்தேகோஸ்தே தினத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளின அன்றுதான் இந்த பூமியிலே கிறிஸ்தவம், சபை, கிறிஸ்துவின் சரீரமாய் சபை ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த சபை ஆரம்பித்தது எப்படி என்று சொல்லும்போது, பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வைத்து அவர் பிரசங்கித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது என்ன ஆனதா, இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். குற்ற உணர்வு. ஆமென். இருதயத்தில் குத்தப்படுவது என்றாலே மன உறுத்துதல் ஏற்படுவது. ஆமென். நான் இருக்கிற நிலை சரியில்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை முறை தவறானது, இதிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்றொரு மன உறுத்துதல், குத்தப்படுதல் அங்கே ஏற்படுகிறது. அல்லேலூயா. உண்மையான ஒரு ரட்சிப்பு என்றாலே, அல்லேலூயா, வசனத்தை கேட்டு இருதயம் நிச்சயப்பட வேண்டும், குற்றப்பட வேண்டும், மன உறுத்துதல், குற்ற உணர்வு உண்டாக வேண்டும். குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு நபர் ஞானஸ்நானம் எடுப்பது வேத வசனத்தின்படி என்ன அல்ல, சரியல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அவர்கள் குத்தப்பட்ட போது அநேகர் பல வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் வரையிலே சபைக்கு வருவார்கள். சிலர் கிறிஸ்தவ குடும்பம், பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால் பிள்ளைகள் அப்படியாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து சண்டே ஸ்கூல்ல பங்கெடுப்பார்கள், வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. குறிப்பிட்ட டைம் வரும்போது குடும்பத்தாருடைய அழுத்துதலின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று வருவார்கள். அல்லேலூயா. அது எது என்றால், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள் பிறந்ததனால் நான் என்ன செய்தாக வேண்டும், ஞானஸ்நானம் எடுத்தாக வேண்டும் என்றால் தான் எனக்கு வாலிப நாட்களில் எனக்கு பல காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாத்துக்கும் சரியாகும், அதற்கு நான் எடுக்கிறோம் என்றுள்ளதான ஒரு சிந்தை வந்து விடுகிறது. அல்லேலூயா. அதல்ல வேதம் சொல்லுகிற மாற்றம். ஆமென்.
வேதம் சொல்லுகிற மாற்றம் என்பது கிறிஸ்து இயேசு உனக்காய் சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தார். அல்லேலூயா. அவர் உனக்காய் அவர் மரித்தார், அடிக்கப்பட்டார், மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஆமென். அவர் மீண்டும் வரப்போகிறார். இந்த பூமி அவர் நியாயந்திருக்க போகிறார். அல்லேலூயா. இயேசு மரித்தது எனக்காய். நான் பாவி என்ற ஒரு குத்துதல், ஒரு உணர்த்துதல், ஒரு மன உறுத்துதல் ஏற்படுவதால் என்ன உண்டாவது? மனம் திரும்புவது. ஒரு நபர் சொல்லி அல்ல, அவர்களுக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம். அதனால் அவர்கள் மனம் திரும்பி என்ன செய்வாங்க? நாங்க என்ன செய்யணும்? அங்க யாருமே அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஞானஸ்நானத்திற்கு சொல்லல. ஆமென். சொல்லி அழுத்துவதல்ல, அவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு துடிப்பை கொடுங்க. அவன் அத்தனை ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அம்மா அப்பா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சர்ச்சில் வேறு பலர் பேசினாங்க, பாஸ்டர் சீக்கிரம் ஞானஸ்நானம் அப்பா மனம் திரும்பி சொல்லிட்டாரு, ஆனா நான் எடுத்தேன் என்பதல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளான ஒரு உடைவு ஏற்பட வேண்டியது. அந்த உடைவு எதற்காக? பாவ உணர்வினால் ஏற்படுகிற உடைவு. ஆமென். ஐயோ, நான் பாவி, எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. என்னை மீட்பதற்காக இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். நான் பாவி என்பதால் அந்த உறுத்துதல் ஏற்பட்டு திரும்புவதால் மனம் திரும்புவது. ஆமென். அப்படி ஏற்பட கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் அவர்கள் ஸ்டெப் வைப்பதற்காக கேட்கிறார்கள். கர்த்தரால் அவர்களுடைய உள்ளம் தொடப்படுகிறது. ஆமென். அதான் சொல்லப்படும். அவர்கள் அவள்தான் சொல்லப்படும், நீங்க மனம் திரும்பி என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் எடுங்க. ஆமென். எப்படி ஞானஸ்நானம்? மனம் திரும்பி. ஆமென். உள்ளான நிலையில் என்னது? மாற்றம் ஏற்பட்டு உள்ள மாறும். ஆமென். வெளியே மாறுவதல்ல. அல்லேலூயா. பார்க்கும் போது குழந்தைகளுக்கு கிறிஸ்தவ பெற்றோரா இருக்கிறதுனால் கிறிஸ்தவ பெயர் வைத்து விடுவோம். தவறு, நல்ல காரியம். அல்லேலூயா. உடனே அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. பாஸ்டர் மகளா இருந்தாலும் சரி, பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த முறைப்படி உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் அவர்கள் எடுத்துக்கிற ஞானஸ்நானம் அது வேதத்தின்படி சரியல்ல. அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் மூலம் தான் சபையானது என்ன செய்ய முதலாவது கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அந்த நாள்ல அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அப்படி வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கு தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டு. என்ன வாக்குத்தத்தம்? அல்லேலூயா. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது பரிசுத்த ஆவி என்னும் ஆமென். இந்த பரிசுத்த ஆவி என்னும் வரம் என்பது எதற்காக நாம் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்கிறோம் என்றால், அந்நிய பாஷை கொஞ்சம் பேசுவோம், கை தட்டி கொஞ்சம் உற்சாகமா விடுதலையா என்ன நல்லா ஆராதிப்போம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வரமாகிய கிஃப்ட் இதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அல்லேலூயா, நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்வதற்கு? வளர்வதற்கு. ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தவுடன் ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாது. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் வரம் நிறைவை கர்த்தர் எதற்கு கொடுக்கிறார்? ஆமென். இந்த பூமியிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இந்த பூமியில் நம்மை ஒரு சபையில கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி இப்ப அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளரணும்னா, ஆமென், சொந்த முயற்சியில் அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால் தான் வளர முடியும். ஆமென். நம்மை உருவாக்குவதற்கு தான், அல்லேலூயா, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தமானது தூரத்தில் உள்ள யாவருக்கும் அடுத்த சொல்லுகிற முக்கியமான ஒன்று, மாறுபாடுள்ள
அந்த சந்ததியை விட்டு என்ன செய்யணும்? பிரிந்து நீங்கள் உங்களை என்ன செய்யுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. அல்லேலூயா. 41 வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. அப்ப மாறுபாடுள்ள சந்ததி யார்? அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவையும் அவருடைய உபதேச போதனைகளையும் எதிர்க்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் எல்லாருமே யாரு? மாறுபாடு. அல்லேலூயா. அது கிறிஸ்தவ பாரம்பரிய கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, மற்ற ஒரு கிறிஸ்தவர் அல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, மாறுபாடுள்ள சந்ததி என்றாலே கிறிஸ்துவையும் அவருடைய போதனையும் எழுச்சியானவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர். ஆமென். அவர்களுக்கு பேர்ல என்ன பேர் போட்டிருக்கு? மாறுபாடுள்ள சந்ததி. சொல்ல புரியுது இல்ல? அல்லேலூயா. இந்த சந்ததி வந்து என்ன செய்யணுமா? விலகி பிரிந்து உங்களை என்ன செய்யணுமா? ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்ற உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படி என்றால் அதுல திரும்பவும் என்ன செய்யாத? ஓட்டாத. ஆமென். அதான் வேதம் சொல்ற 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிற வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்ன செய்யாதீர்கள்? பிணைக்கப்படாதே. அல்லேலூயா. நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், அல்லேலூயா, ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நாம் கை கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஏன்? நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய செயல்முறை, அல்லேலூயா, நம்முடைய சிந்தனை திறன், அல்லேலூயா, எல்லாமே முற்றிலும் இந்த உலகத்துக்கு ஏற்றதல்ல. அல்லேலூயா. உலகத்துக்கு மாறுபட்டதாக கைவிட மாறுபட்டதாக இருக்கிறபடியினால், அல்லேலூயா, நாம் ஒரு நாள் உலகத்தோடு இருந்தோம், உலக வழக்கத்தின்படி இருந்தோம், அல்லேலூயா, அவர்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப நாம் மாறுபாடு சந்தையோட என்ன பண்ணி ரட்சிக்கப்பட்டுட்டோம். என்ன செய்துட்டோம்? விட்டுவிக்கப்பட்டுட்டோம். ஆமென். விட்டுவிக்கப்பட்டவர்கள் திருப்பி அதை என்ன செய்ய முடியாது? அங்க ஐக்கியப்பட்டு வாழ முடியாது. காரணம் என்ன? சத்துருவான் என்ன செய்வான் என்றால், அல்லேலூயா, முன்னர் நாம் செய்த, பேசின, நடந்து கொண்ட காரியங்களால் செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள், நம்ம நண்பர்களும் சொந்தம் பந்தம் இங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம் இப்ப அங்க போகிறோம், பேசுவது வேறு, அவருடைய சில ஃபங்க்ஷன்கள்ல கலந்துட்டு நம்ம வாழ்றது அது வேறு. அல்லேலூயா. அவர்களோடு எப்படி இணைந்து அந்நிய என்னது முகம், என்னது அந்நிய முகம், அப்படிதான் ஐக்கியம், அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமென். அல்லேலூயா. அதை நினைச்சு கூட தான் திரும்ப இணைக்க கூட இணைத்தால் எப்படி ஒரு பசும் ஒரு காளை மாடும், அல்லேலூயா, ஒரு கழுதையின் முகத்தில் கூட்டினவர். ஏன்? கழுதை எந்த காரணத்தினாலையும் இந்த காளை மாடு போற வழியில போறதுக்கு என்ன செய்யாது? விடாது. இந்த வீடியோவில் வரேன்னா தேவ மக்களுக்கு நம்ம யார், எப்படி வாழ வேண்டும், அல்லேலூயா, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்குள்ள கட்டாயம் உண்டாக வேண்டிய அவசியம். பொதுவாக பிரசங்க கேட்கணும், கை தட்டலாம், அல்லேலூயா பண்ண போலாம், அதல்ல. அந்த தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்நிய நுகம் என்றாலே, உதாரணமாக உங்களுக்கு சொன்னேன், ஒரு காளையும் மாடு அதற்கு ஏற்ற நுகத்தில் இணைக்க வேண்டியதுதான் காளை மாடுதான். அல்லேலூயா. அதற்கு பதிலாக எதை இணைக்க முடியாது? கழுதை இணைக்க முடியாது, ஒட்டகத்தை இணைக்க முடியாது, குதிரைய இணைக்க முடியாது, யானைய இணைக்க முடியாது. அல்லேலூயா. வேற எதையும் இணைக்க முடியாது. ஆமென். ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை
அந்நிய முகம் என்று சொல்லப்படுகிற நீ விட்டு வந்த செயல்பாடை செய்கிற நபர்களோடு என்ன செய்யாது, ஐக்கியம் வைக்காத என்ன சொல்றாங்க. சொந்தமா இருந்தாலும் இரத்த பந்தமா இருந்தாலும் அல்லேலூயா பேசு, செய்ய வேண்டிய காரியங்களை செய். ஆமென். அவர்களுடைய ஒரு நல்ல காரியங்களா போய் கலந்து கொள், துக்க காரியமா போய் விசாரி. ஆமென். அதோட நிறுத்திக்கணுமே தவிர அல்லேலூயா அவருடைய என்ன அல்ல, கோர்த்து இணைந்து இசைந்து ஆமென் உள்ள வாழ்க்கை என் ஆண்டுடைய வேதம் அனுமதிக்கவில்லை. பேசுவது வேறு, பூட்டப்படுவது வேறு. ஐயும் தலையிலே சத்தமாலையிலே சொல்லுவோம். பரந்த புல் தரை, பரந்த புல் தரை, மாடு நிக்கி, ஆடு நிக்கி, கோழி நிக்கி, பறவை மேயுது, கழுதை மேயுது, வேற எல்லா மிருகங்களும் மேயுது. அந்த மேய இடத்துல மாடும் மேயுது. இது வேறு. புரியலையோ? இது உலகத்தில் பொதுவான லைஃப். ஆனால் பூட்டப்படுவது, நுகத்தில் பூட்டுவதற்க வேறு. காமனாய் வாழ்க்கை வேறு. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே பொறுத்தர நாங்க வாழக்கூடாது. நீ மேல செய்ய, நீ படியா, காலையில் படியா, சோதரம். அது ஒரு பொதுவான பொறுத்தரை போன்ற ஒரு வாழ்க்கை உலகம். அல்லேலூயா. ஆனா என்ன செய்ய, எங்க நீ மேய்ஞ்சாலும் ஒரே பொறுத்தரையில ஒரே ஏக்கர் நிலத்துக்குள்ள மேய்ந்தாலும் என்ன செய்யாத, பூட்டப்படாதே. பூட்டப்பட்டால் அல்லேலூயா அவர்கள் நீ விட்டதான பழைய காரியங்கள் அவர்கள் மூலமா உனக்குள்ளே வரும். நாடு இழுக்குதென்றால் கழுதை என்ன செய்யாது, விடாது. புரிஞ்ச மட்டும் சொல்லு, புரியாதுன்னு சொல்லாத. மாட்டினுடைய நோக்கம் தன் எஜமான் நடத்துகிற வழியில் அதை என்ன செய்யணும், போக வேண்டும் என்பதை. கழுதையின் நோக்கம் அப்படி அல்ல, எல்லா வசையும் நிறுத்தணும் என்பது. நீங்க பார்த்திருப்பீங்களா? சில இடங்கள்ல அந்த ரோட்ல கழுவு நாரங்க என்ன ஹார்ன் அடிச்சாலும் நீ என்னடா அடிக்கிறது, இன்னொரு மினிட்டு ரொம்ப ஓரம் வந்து யோசிச்சு கழுத்தை எவ்வளவு மோசம். ஆனா மாடு அப்படி ஹார்ன் அடிச்சவங்க ஒண்ணு என்ன செய்யணும், மாடை சரி ஆடு சரி நம்ம எங்க போடுறதும் சரி நீர் கடையில விழுங்க, அது வேற விஷயம். ஆனா போயிடும். ஆனா இது நவராது. அல்லேலூயா. அப்படியா அது சொல்றது பேசலாம். காமனா மேய்ந்து கொண்டு கழுதைகள் மேய்கிறது, பசுமாடு மேய்கிறது, ஆடு மேய்கிறது, அது வேறு. அல்லேலூயா. பூட்டப்படுவது வேறு. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், அல்லேலூயா, பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நபர்களை நீ என்ன செய்யாத, உன்னுடைய தோழனாக நண்பனாக என்ன செய்யாத, தெரிந்து கொள்ள. அப்படி நீ தெரிந்து கொள்ளும் போது யூதாஸ் எப்படி நண்பர்களோடு ஐக்கியம் வைத்த வழியே, அல்லேலூயா, அவன் முடிவு என்னமோ இதே போல நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், மாறி போய்விடும். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையா இல்லாததற்கு காரணமே, ஆமென், அல்லேலூயா, சபைக்கு வரும்போதுதான் கர்த்தரோடு, ஆமென், மற்ற நேரம் பூரா வேற ஆட்களோடு நான் வேலை செய்ய. அதான் சொல்லுப்பா, நிலத்துல மேய்கள் தலையில் மேய்கிறதுக்கு சொல்லிட்டேன். வேலைக்கு போறது வேறு, ஸ்கூல்ல படிக்கிறது வேறு, ஆமென், நினைப்பது வேறு.
ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பது வேறு. ஹalleluya. ஐக்கிய தொடர்பு கொள்வது வேறு. ஆமென். ஆமென். உன்னை போக வேண்டிய இடத்துக்கு நேராய் போக விடாமல் இழுக்கும் தன்மை உள்ளது. நீ போக வேண்டிய இடத்துக்கு நேரா போக விடாமல் உன்னை திசை மாற்றி கொண்டு போவது. ஹalleluya. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும், உன்னுடைய நண்பன் யார்? கையவே நண்பன். ஹalleluya. நீ எப்படிப்பட்ட நண்பனை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னோக்கி ஓட விடாதபடி பின்னாடி இருக்கிற நண்பனா யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக எச்சரிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹalleluya. ஆமென். உன்னோடு இணைந்து உன்னுடைய வேதத்துக்கு ஏற்றபடி ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடர்ச்சை உண்டாகாதபடி ஆமென் சரியாய் ஒத்துழைக்கிற நபரோடு ஐக்கியமை. சபைக்குள்ளேயா இருக்கலாம், வெளியே இருக்கலாம். வெளியே இல்லை, விட்டு விடுவோம். ஆனா உள்ளேயும் மாறுபாடுகள் சந்ததி உண்டு. சொல்லு, இந்த மாறுபாடு சந்ததி வெளியே மட்டுமல்ல, எங்கே இருப்பாங்க? சபைக்குள்ளே உண்டு. அதை நீ அடையாளம் கண்டு சத்தியத்தை விரும்பாதவர்கள், சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள், கண்ணானாகிய அலெக்சாண்டருடைய குணம் உள்ளவர்கள். அதுக்கான மெசேஜ் கொடுத்து வசந்த வாசி பார்ப்போம். கண்ணானாகிய அலெக்சாண்டர் என்ன செய்தாரா? வெகு தீமை. பேர் என்னதான்? கதமா சொல்லு. அலெக்சா. கதமா சொல்லுங்க. அது பாவ பேர் இல்ல, கிறிஸ்துவ பேர் தான். அல்லேலூயா. யாரா? கிறிஸ்துவ அலெக்சா பேர். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவருடைய குணம் என்னது? தீமை செய்கிற சுபாவம். ஒரு சபைக்குள்ளேயே யார் இருப்பா? அலெக்சாண்டர் இருப்பாங்க. யாரு? சத்தமா சொல்லு. அலெக்சாண்டர் இருப்பாங்க. ஓ கிறிஸ்தவ பேருடையவர்களிலும் ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லுகிறவர்களும் யார் இருப்பா? அலெக்சாண்டர்கள் இருப்பார்கள். அந்த அலெக்சாண்டர்களை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? அடையாளம் கண்டுகொள்ளு. அதற்குதான் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. அலெக்சாண்டரோடு சேர்ந்தவனும் அவனை போல மாறும். ஹலோ சகோதரனே, சகோதரி, உன் நண்பன் யார்? ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவனை தெரிந்து கொள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை தெரிந்து கொள். அப்பதான் நீ கர்த்தரை சார்ந்து நீ இருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாரு. தேவையில்லாத ஆட்களை கூட கூட்டு கட்டு வச்சு தோத்துடும். தேவ வாழ்க்கையில இனிமையும் போச்சு, ஆண்டவர் உள்ளாத நேசமும் போச்சு, வேதத்தை ருசிக்கிற ருசி தம்பியும் போச்சு. இப்ப பூரா அலெக்சாண்டருக்கு சிந்தனா. அல்லேலூயா. கவனம் கையை விதவே சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கும் தேவனுக்குரிய உறவை ஆமென் துண்டிக்கிறார். அவருடைய எந்த ஒரு ஐக்கியம் இருக்காது. நான் இல்லை இன்று இருப்பேன், நானே இருக்க மாட்டேன். அப்பா இயேசு உன்னோடு கடைசி வரை இருக்கிறார். உன்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க விரும்புகிற தேவன். ஊழியக்காரர் ஒன்றுமில்லையே. ஊழியக்காரர் ஒரு வாலிபனாக இருந்தான். கிழவனா பொஸ்கொண்டு போச்சு. இதுதான் ஊழியக்காரர். நாளைக்கு டுப்புன்னு போகும். அப்ப இயேசு அப்படியே ஹalleluya. உன்னை சுமந்து பாதுகாக்கிறது, கடைசி வரை கரம் பிடிக்கிறது. ஆமென். நீ ஐக்கியம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. நீ ஐக்கியம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு ஒருவரே. கண்ட கோணை கிட்டே மானம் கிட்டே ஐக்கியம் வச்சு உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆவிக்கு அனுபவத்தை அடிச்சு புதைச்சுதான் மனம் திரும்புகிறவன்
பாரு. இன்று மனம் திரும்பவில்லை என்றால் உனக்கு ஒரு வாய்ப்பு இது கிடைக்காது. உலகத்தில் ஒரு பொருள் இழந்தால் வாங்க முடியும். 10 லட்சம் நஷ்டப்பட்டாலும் 10 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஹalleluya. ஆமென். ஒரு பொருள் தவறிவிட்டால் வாங்கலாம். ஆனால் ரட்சிப்பை அபிஷேகத்தை இழந்தால் ஹalleluya எங்க போனாலும் கிடைக்காது. உன்னோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் உன் நண்பன்? யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறாய்? உனக்கு ஆலோசனை கொடுப்பவன் யார்? அந்த துரோகியை விடு. ஆவிக்குரிய வாழ்க்கையை தாறுமாறாக்குகிற, உன் ஆவிக்குரிய வாசனையை கெடுக்கிற எந்த நபரோட ஐக்கியம் வைக்காத. சபைக்குள்ளே இருந்தாலும் திருவழியா சபைக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆவிக்கிறவர்கள் நம்புகிறார். அதற்கு மரமானது அதன் கனிகளானது. அவங்க குணத்தை வச்சு நீ புரிஞ்சு விடுங்க. அவனை பேச்சை வைத்து புரிந்து கொள்ள. பேச்சு இடக்க மடக்க வருதா? சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர். கரெக்டா? என்ன உடனே போறோம்? ஏசப்பா இல்லாம உனக்கு வேற யாரையா வேணும்? சொந்த பலத்தில் ஓட முடியுமா? ஒரு நாள் நம்ம இளைஞர்களா பாதுகாப்பு இங்கே தர்மபுரி வர வேணும்னா முடியும். இப்ப 10 அடி தூரம் கூட ஓட முடியாது. இதுதான் மனுஷன். அப்புறம் தடுமாறிக்கல டெல்லி, உத்தரப்பிரதேஷ், வேற இதெல்லாம் சில மாநிலங்களும் பயங்கர வேணும். 125 சொன்னாங்க. டெல்லியில அந்த ஏரியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல 25 பேர் சுருண்டு விழுந்துச்சுட்டாங்க. ஒரு இடத்துல 40 பேர் சொன்னாங்க. எலெக்ஷன் டியூட்டி போனாங்க. இவ்வளவு மனுஷன் கொஞ்சம் யோசனை. நல்ல வெயிலெல்லாம் பயங்கர மாட்டிக்கும். கொஞ்சம் வயசானவங்க எனக்கு அப்படி ஏற்பட்டாதான் சொல்லுவோம். வயசானவங்க அந்த ஹார்ட் விளையாடுறதுலாம் நெஞ்சு என்ன செய்யும்? இந்த வெயில் வெப்பத்தில் ஒரு மனுஷனுடைய ஹார்ட் கூட என்ன செய்யல, மனுஷனாக தயங்குது. இவ்வளவு மனுஷன் இருக்கு. இதுல எவ்வளவு ஈராப்பு யார் தெரியுமா? எதுக்கு இந்த யார் தெரியும்? நீ அதே நான் யார் தெரியும்? நீ மனுஷன் தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சில வருஷம் போனா இந்த நெஞ்சு தூக்கம் இருக்காது. ஏன்னா இந்த ஒரு பெருசா தூக்குன ஆட்களாம் நாங்க ரொம்ப தூக்கி வராது. இப்பதான் புரியுது தூக்குனதெல்லாம் தப்பு. இருக்கலாம், பட்டம் பெற்றவனா இருக்கலாம், அரசாங்க வேலைக்காரனா இருக்கலாம். ஹல்லேலூயா. நீ நெஞ்சு தூக்கണ്ട. உனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவன் கொடுத்ததான பிச்சை. இந்த போங்க என்ன பணத்தை என்ன சுட்டிடுவோம். பணம் இருக்கிறவனுக்கு அதுக்கு பயம், கவலை. பணம் இல்லாதவனுக்கு நடுவில் கடந்து வாங்கினவங்க பஸ் மட்டும் ஏற்றாம போவான்னு சொல்லி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எந்த பிரச்சனை இல்லாத சமாதானமாய் தூங்குறவன் யார் தான்? வசதி வாய்ப்பு குறைந்தவன். நம்மளோட பட்டு தைரியமா வீடை பூட்டிட்டு என்ன செய்யலாம்? திறந்து விட்டுட்டே போகலாம். தேவைக்கிட்ட சட்டி மாலையை தான் தூக்கம், வேலை மட்டும் மீதி நம்ம பாய்கிட்டு இருக்கிறாங்க. பேங்கில் வைக்கிறதோட என்ன தேடி பாரு பார்ப்போம். அல்லேலூயா. ஒண்ணுமில்லை. ஆமென். பெரிய கோடிகளை வைத்திருக்கிற நபர்களுக்கு அதற்கேற்ற கவலை, அந்த கோடியும் மாறி போய்விடும். ஆமென். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆமென். இது கடந்து போய்விடும். ஆமென்.
அடுத்தது ஒன்றை நாம் சந்திக்க போகிறோம். ஆமென். ஆனால் நண்பனே, சகோதரா, சகோதரி, ஹalleluya, இங்கே உனக்கு தேவன் கொடுக்கிற இந்த காலம், ஆமென், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டிய காலம், கர்த்தரை கனப்படுத்தி வாழ வேண்டிய காலம், ஆண்டவருக்கு முன்னிட்டு கொடுக்க வேண்டிய காலம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பெற்றாங்க? எப்படிப்பட்டவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்களா? வார்த்தையே அவங்க எண்ணெயில் விட்டுறோம் 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 பழைய மாதிரி ஒட்ட மாட்டேன் ஒட்ட மாட்டேன் ஒட்ட மாட்டேன் ஒட்ட மாட்டேன் பழைய இடத்துல போய் நீ ஒட்ட மாட்டேன் ஒட்ட மாட்டேன் ஒட்ட மாட்டேன் விட்டுறோம் 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 விட்டுறோம். ஆமா, சந்தோஷமா என்ன செய்தாங்களா? எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தான். எத்தனாயிரம் பேரு? 3000 பேர். அல்லேலூயா. எத்தனாயிரம் பேர்? 3000 பேர். நான் சொல்லிட்டேன். சரி, நாங்க வரட்டா? கிளம்பி போயிட்டாங்களோ? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மொழிகை ஞானஸ்நானம் பெற்று, அல்லேலூயா, ஒரு பெற்று சபையில் சேர்க்கப்படுகிற நீ, அல்லேலூயா, முதலாவது குழந்தை எங்கோடு சேர்க்கிறது போல எல்கேஜியில் கொண்டு சேர்க்கிறது. ஞானஸ்நானம் எடுத்து எல்லாரும் முதல்ல எதில் சேர்க்கணும்? எல்கேஜியில் ஒரு குழந்தையை கொண்டு சேர்த்தது போல. அடுத்தது நீ, அல்லேலூயா, வளருவதற்காகவும் கர்த்தர் எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை. எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு நீ வளர. அந்த வளர்ச்சி எங்க இருக்கு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆண்டவரை போல மாறு. ஹalleluya. ஐயவிதலே சொல்லுவோம். இயேசுவின் சுபாவம் உடையவனாய் மாறு. ஆமென். இயேசுவின் சிந்தையுள்ளவனாய் மாறுவதற்காக, ஹalleluya, கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்தம் என்னச்சுன்னா, சிலவங்க அந்நிய பாஷை இருக்கும். ஹalleluya. சிலவங்க அந்நிய பாஷை இருக்கும், ஒரு அபிஷேகம் நிறைவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஓகே, நிறைவு இருக்கோ, அந்நிய பாஷை இருக்கோ இல்லையோ, தேவனுடைய தொடர் எல்லாம் உண்மையில் இருக்கா? ஹalleluya. பரிசுத்த ஆவியினால் உன்னை தொட்டு நிரப்பி இருக்கிறார். அது எதற்காக? ஆமென். தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னது? எதற்கு? அதுக்காக வளர்வதற்காக அங்க இருந்து சைடு கிளையெல்லாம் என்ன பண்ணி வெட்டிட்டேன். மாறுபாடு உள்ள சந்தையை விட்டு விலகு கிளைய வெட்டியாச்சு. அந்த கிளை அவைகளோடு பிணைந்து கிடந்தது. அல்லேலூயா. இப்போ உன்னை என்ன செய்தாச்சு? வெட்டி பிரிச்சு எடுத்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. நீ கிளைகளோடு அங்க நிற்கிற வரையிலையும், ஆமென், நீ தேவனுக்காக உருவாக்கப்பட முடியாது. அது கட்டாய கிளைகளால் என்ன செய்யணும்? வெட்டப்பட வேண்டும். ஆமென். இந்த உருவாக்குற இடத்துக்கு நீ வந்தாக வேண்டும். அவர்கள், சரி, அடுத்த வசனம். அவர்கள் எவர்கள்? எடுத்தவர்கள், பெற்றவர்கள். அல்லேலூயா. அடுத்த வளர்ச்சிக்குரிய இடமாக என்னது? உபதேசங்கள், சத்தியம். ஆமென். ஏன் இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் நீ கவனம் செலுத்தணும்? ஏன் சத்தியத்தை நீ கேட்க வேண்டும்? அல்லேலூயா. ஆமென். எங்க போயிட்டு வெட்டி எடுக்கப்பட்ட நீ? மாறுபாடுள்ள சந்ததியில் என்ன செய்யப்பட்ட? பிரிக்கப்பட்ட நபர். அல்லேலூயா. பிரிக்கப்பட்ட நீ பிரிக்கப்பட்ட நிலையில் வாழ இல்லை. அல்லேலூயா. பிரித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை பிரித்தது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அந்த நிலையில் உன்னை உருவாக்குவதால் அப்போஸ்தல உபதேச சத்தியம். அவர்கள்
ஞானஸ்தானம் எடுத்த நிலையில் இருந்தால் அவங்க என்ன செய்யப்பட உருவாக்கப்பட முடியும். நான் ஜெபம் பண்றேன், நான் படிக்கிறேன், எல்லாம் திருப்பம் இல்லை, யூடியூப்ல அந்த மெசேஜ் அந்த மெசேஜ் கேட்கிறேன், அதில் ஒண்ணுமே வளர முடியாது. ஆமென். நாங்க இதை விட லட்சக்கணக்கில் பிரசங்கம் கேட்டாங்க, கையை விதலை சொல்லுவோம். பிரசங்கிக்கிறவங்க மட்டும் பிரசங்கம் கேட்கிறவங்கள கூட தான். தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. ஆமென். இந்த தேவ சபையில் ஏன் வைத்திருக்கிறார் என்றால் ஹalleluya, அடுத்த நிலைக்கு உன்னை கொண்டு போவதற்காக. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் வாழல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் உன்மூலம் நிறைவேற்றுவதற்காக. ஹalleluya. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசங்கள் என்ன செய்யும்? உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யும்? ஸ்ட்ராங். ஆமென். ஃபவுண்டேஷன் சரியா இருந்தாதான் ஹalleluya கட்டிடம் உறுதியா இருக்கு. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். இல்லைன்னா அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. ஞான சங்கத்தார் எல்லாரும் மனிதர் வந்து சர்ச்சில் வந்து கைத்தட்டி பாடி கடந்து சென்றார்கள் என்று வச்சிருக்கோம். ஹalleluya. இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளருவதற்கு ஆமென். நாம் எபேசியர்ல வாசித்தது என்னன்னு, நாம் இனி யாராகாமல் குழந்தையாகாமல். 16 வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு அவயமும் வாசிப்போம் வசனம் முழுவதும் ஒவ்வொரு முந்தின வசனம் பாயிண்ட் சேர்த்து வாசி. முழுவதும் என்னது? சரீரம் என்னது? சகல கணுக்கள் என்னது? கணுக்கள்ல இணைந்திருக்கிறார். என்னது? அளவுக்கு தக்க. இது என்னது சொல்றது? இது ஒரு கண். இது என்னது? கண். இப்படி நமக்கு தான் அனுமதி. எங்க மடக்கு அனுமதி இல்லை, திருப்பி மடக்கெல்லாம் உடைச்சு என்ன செய்ய? இது இப்படி நமக்கு இருக்கான், இப்படி மடக்கு. இது எப்படிதான்? இப்படி நிறுத்தலாம். எங்க இல்லை, இது எங்க போக முடியாது. அதாவது அந்த கணக்கள் எப்படி? இசைவாய். என்னது? இசைவாய். எப்படி? வாய் வந்து இசைவாய். அடுத்தது கூட்டி இணைத்து. என்ன செய்வதற்கு? உபதேசம் செய்கிற வேலை. கூட்டி என்ன செய்யுது? இசைத்திருக்கு. இணைச்சது. நீ இப்ப வேற அங்க போய் கடலைக்க எலும்புல போய் ஒட்ட முடியுமா? ஒவ்வொரு அவயமும் என்னது? தந்தன் அளவுக்கு தக்கவன். இப்படிங்க அளவுக்கு அளவுக்கு எப்படி அல்ல, மிஞ்சி அல்ல. புரியுதா? புரியுதா? நீ யோசிக்கணும், என்ன கைத்தர் வைத்த விடத்தில் ஹalleluya கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஹalleluya இணைக்கப்பட்ட கணுக்கள் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் செயல்படுவதற்கு ஏற்ற நிலையில் நான் செயல்படுகிறேனா? ஹalleluya ஆமென். ஹalleluya. இந்த கால் இருக்கு, சொல்றது தேவையில்லை. இது வைக்க திரும்ப இங்க வர மடங்கு சொன்னா எவ்வளவு கரெக்டா செட் பண்ணிருக்காரு. காலு இங்கே திரும்ப கூடாது, இங்க திரும்ப படப்பட்டுங்க உடஞ்சுவோம், இங்க திரும்ப உடஞ்சிரும். இங்க திரும்பினாலும் அளவுக்கு தக்க எவ்வளவு அளவு வச்சிருக்காங்க. என்னது? கிரியை செய்கிறபடியே. என்ன செய்கிறபடியே? கிரியை. அதன் செயலை என்ன செய்வது? செய்கிறபடியே. தன் வேலையை செய்கிறபடி. இப்போ ஒண்ணு வேண்டாம். ஹalleluya. ஒரு தம்பி வரலையோ
அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஓகே, அது வேலூருக்கு லெட்டர் கொடுத்து பெற்று போய் எடுத்து கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி எடுத்து முடிச்சுட்டான். சரி, அவனுக்கு இந்த கால் எப்படி இப்படிதான் எப்படி ஒரு டைப்பாக ரொம்ப கஷ்டப்படும். அப்போ ஒரு மரம் ரெடி பண்ணான் தானே, ரெடி பண்ணி என்ன அப்பா இந்த காலை நிறுத்தக்கூடாது, திருப்பி அந்த மாதிரி நடந்து பழகாத, எப்படி கரெக்டாக நடந்து பழகலாம். ஆனா அவன் கொஞ்சம் திருப்பி நடந்தோம்னா திரும்ப பழக வேண்டிய செட்டப் இந்த விஷயம் பதவி போர் பழைய நல்லா ஆயிட்டான். அல்லது இப்போ ரெண்டாவது திரும்ப ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா இந்த கை அவன் நமக்கிட்டே பொறுப்பாடு இங்கே இங்க கடைசி வரை சுத்தி கட்டி 5 வருஷமா வச்சிருந்துச்சு. எந்த அசைவுக்கு கை நல்ல கைதான், இந்த கை இல்லை நம்ம கை. சரி, அப்போ சுத்தி கட்டி எல்லா விரலும் அப்படி சுத்தி வச்சிருக்கு. 5 வருஷம் விரலும் அசைக்கல, கை அசைக்கல. 5 வருஷம் கழிச்சு கட்ட அவுத்து விடுறாங்க. என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய வருஷமாக கட்டிட்டு தந்தன் அளவுக்கு தக்க என்ன செய்யணுமா செய்யணுங்க. கட்டி சட்டமன்ற சொல்லு. அப்போ 5 வருஷம் அந்த கை நல்ல கையா எப்படி இருந்து பங்கன் ஆகிற மாதிரி இருந்து, ஆனா 5 வருஷமா அது பங்கன் ஆகாதபடி என்னது பத்திரப்படுத்தி கட்டி வைத்தது. எப்படி கட்டி வைத்தது? பத்திரப்படுத்தி கட்டி வச்சது. கை வாங்க 5 வருஷம் கழிச்சு அவுத்து விட்டா செயல்படுமா? இதுதான் நீ. இதுதான் பக்கத்தில் சொல்லி நீதான் சிஸ்டர் சொல்ல மாதிரி பேசணும். தந்தன் அளவுக்கு தக்க என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். உன்னை எதற்கு தெரிந்து கொண்டார்? எதற்கு சபை வைத்திருக்கிறார்? இந்த தேவன் கொண்டது வைத்த நோக்கம் உன் மூலம் நிறைவேற்றப்படுகிறதா? இல்லை, தேவன் ஏதாவது நடக்கிறது. அதற்கு தான் எனது உபதேசம். அப்போஸ்தல உபதேசம் மிஞ்சியும் போகக்கூடாது, செயல்படாமல் இருக்கக்கூடாது. உபதேசத்தில் உள்ள பரந்த சத்தியங்களாக எபேசியர் வாசித்தது. சரி, அவள் அப்போஸ்தல உபதேசத்திலும் நடந்தது. வாசிங்க. என்னது? அந்நியோன்யம். என்னது? அந்நியம்னா ஐக்கியம், இணைந்திருப்பது. அதான் அவர் சொன்னாரு. என்னது? மாறுபாடோட அந்த சந்ததியை விட்டு விலகி. இது எங்க ஐக்கியம்? சபையோடு. ஆமென். யாரோடு? தேவ ஜனங்களோடு. சொல்ல புரியுது? நம்ம எங்க வெட்டப்பட்டுட்டோம்? சொல்லுங்க, அந்நிய ஜனங்களோடு. ஆமென். மாறுபாடு சந்ததி உலகத்தோடு இணைந்திருக்கிற மக்கள் இருந்து பிரிக்கப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோட ஐக்கியப்படப்பட்டிருக்கிறோம். சொல்ல புரியுதா? சத்தமா சொல்றோம். ஆனா ஒண்ணு புரிந்து கொண்டோம், வெளியே இருந்த ஆபத்தை விட பெரிய ஆபத்து உள்ள வரும். அதை பைபிள்ல உள்ளதான். சபைகள் எல்லா சபைகளும் பிரச்சனை. ஹல்லேலூயா. சத்தமா. வெளியே உள்ளது அடையாளம் தெரியும், உள்ள உள்ளது அடையாளம் தெரியாது. அதான் ஆண்டு சொல்ற மரமானது அதன் உள்ள சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளோடு நீ ஐக்கியம் வைக்கலாம். ஆனால் அந்த ஐக்கியம் வைக்கிற நபர் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை
உற்சாகப்படுத்துகிற நிலையில் சப்போர்ட் பண்ணுகிற நிலையில் உள்ள நபராய் இருந்தால் மட்டும் என்ன செய்யும்? ஐக்கியமை. உன்னை திசை திருப்புகிற நிலையில் ஆலோசனை கொடுத்து பின்னாலும் இருக்கிற நிலையில் உள்ள ஆலோசனை கொடுக்கிறன்னா கட்டாயம் வெளியே இருக்கிறவனோட இவன் ரொம்ப மோசக்காரன். புதியவர்களிலே சொல்லுங்க, ஐக்கியம் எங்க இருக்கிறது? அந்நியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான், அந்நிய பாஷை பேசுகிறான் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் நீ என்ன சொல்ற? ஐக்கியம் வைக்க முடியாது, வைக்க முடியாது. பார்த்துக்கு இணைகிறார்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவாங்க. ஒரு சகோதரி சொன்னால ஜெபிக்கணும், அவங்கள்ட்ட போனா ஒழுக்க கேடான இந்த வார்த்தையும் வராது, எந்த செயலும் பண்ண மாட்டான், பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஆள் இருக்கிறாங்களா? ஐக்கியம். நல்லா ஜிக்கிறாங்களா? பேச்சு கவனமா பேசுறாங்களா? கோல் குறை பேசுறது ஒட்டாத ஒண்ணு நாசம் பண்ணி போடுவோம். நாசம் பண்ணிவிட நாசம் பண்ணிடுவோம். கோல் சொல்றவன் அடுத்தவங்களுக்கு குறை சொல்றவன். சிலவங்க தேவைன்னா நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க கூட ஊழியர்கிட்ட கூட சொல்ல இருப்போம். பெருச்சாடி மாதிரி. என்ன மாதிரி? ஆமா, ஓட்ட போட்ட பிள்ளை. கவனம். ஏன் நீ என்ன குறை சொன்னாலும் வேற யாரை கூட யாருக்கு எந்த தேய்மானம் ஆகாது. உன் ஆவிக்கிற வாழ்க்கை செத்துட்டே இருக்கும். சொல்லு, செத்து போறியேன்னு நாங்க வேதனை பண்ணுவோம். அதனால நான் வேதனை படாம இருக்கிறது புத்தி சொல்றோம். அல்லேலூயா. யாரு தைக்கு வச்ச எனக்கு ஆமென். அல்லேலூயா. ஆனா பார்த்து தைக்கு வை. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகப்படுத்துறது தப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? ஐக்கிய வை. இல்லையா? அந்த சாத்தானை விட்டு விலகு. வாழ்க்கை கெட்டுப்போம். வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்பமே கெட்டு போயிடும். ஆமென். புரிதல் மண்டாலையில சொல்ல பார்க்கிறோம். அடுத்தது என்னது? சத்தமா சொல்லுங்க. அப்பம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும். என் மாமிசம் புசித்து என் பானமடவை என்னில் என் ரத்தம் பானமடைகிறவன் அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன். அவனை கடைசி நாள்ல எழுப்புவேன். இந்த இதெல்லாம் இருக்கிறவன் தான் அதை நினைச்சிருக்க முடியும். இந்த நிலைக்குள் சரியா இருந்துதான் பந்தி எடுக்கணும் என்பதான முறை வருஷ பிரகாரம் இருக்கிறது. ஆமே. தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பண உதவி செய்தாலும் தயவு செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சியும் உற்சாகத்தையும் கெடுக்கிறானவ. தேவன் வைத்திருக்கிற தாகத்தை பின்ன தழுகிறது. கோளோ குறையோ சொல்லி உன்னை குழப்புகிற நிலையில் எந்த நண்பரோட சொல்லி தயவு செய்து என்ன செய்ய பேசணும். ஏன்னா ஒன் பேசிட்டா அது எங்க விழுந்துடும்? நம்முடைய சிந்தனை இருதயத்துக்குள் நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு காலை அப்படியே உள்ள கடந்த நிச்சயமா தயவு செய்து ஒரு வாழ்க்கையை கெடுத்தல். ஒரு சில பர்சன்ட் அழுதுருக்கு. அவங்க வெளியே நல்லது மாதிரி என்ன அந்த மாதிரி போக போக ஸ்பிரிட் மாறி என்ன மாறிடும்? அதாவது ஆவி மாறிடும். ஆவி மாறாம இருந்ததுன்னா இதை பேச மாட்டேன். ஸ்பிரிட்டே மாறி பரிசுத்தாவியனுடைய குணங்கள் வேறு. அல்லேலூயா. பஞ்சகாமியுடைய குணங்கள் வேறு. மரத்தை அறிந்து மரமாக்கி நல்ல மரமாக பரிசுத்த ஆவியுடைய குணங்கள் என்றால் தேவையற்ற வேறு ஆலோசனைகளை அது கேட்காது. உடனே பக்குன்னு
இப்படி சொல்லுகிற என்ன வருதா? நீ கரெக்டா இருக்க. அந்த ஐக்கியம் மீண்டும் என்று தொடர்ந்தால் அதற்கு பதில் சொல்லி அங்கே சொல்லி திரும்ப நம்முடைய இறுதி எனக்கு அவங்க எதிர்பார்க்கலாம். என்ன காணாம வந்தவங்க நம்மளே அட்வான்ஸ் முதல்ல வேண்டாம்னு விருப்பம் வந்து இப்ப நம்மளே பேச ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? பாஸ்டர் கொஞ்சம் ரொம்ப மோசம். எனக்கு பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை பேச முடியும். வேண்டாம் காலை துப்பி முதல்ல நீ அப்படி பேசுகிற நம்ம கூட ஐக்கியம் வைக்க மாட்டேன். கட் பண்ணிட்டு தப்பிச்சுட்டேன். திரும்ப திரும்ப பேசி பழகும் பழக உன்னுடைய இறுதி என்ன ஆட்டோமேட்டிக் எதிர்பார்க்கும். அவங்க பேச அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆகுதுன்னா அது யாருடைய குணம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய குணம் அல்ல. உனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்வதற்கு கடுக்க துக்கப்படுத்தி அவரை எங்க வெளியேற்றுவதற்கும் மஞ்சள் ஆவி உனக்குள் என்ன செய்ய குடியேற்றுவதற்கும் சத்துரு எடுக்கிற சூழ்ச்சி. சத்துரு சூழ்ச்சி. ஏன்னா ஆவியான வெளியே சீக்கிரம் போக மாட்டார். துக்கப்பட்டு சில காலம் இருப்பார். எச்சரித்து கொண்டே இருப்பார். புத்தி சொல்லிட்டே இருப்பார். ஆமென் ஆமென். அதுல வந்து குத்துதல் ஏற்படும். நமக்கு உடனே நம்ம விட்டு கரெக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம அதுல இருக்கிற திரும்ப அப்பப்போ குத்து கிடைச்சிட்டு செய்தியில வார்த்தைகள் தொடும். நம்ம கட்டாயம் தொடும்போது நமக்கு கடினப்படும். இறுதி என்ன செய்யும்? கடினப்படும். அடுத்தது என்னவென்றால் போதிக்கிற ஊழியக்காரன் மேல் எரிச்சலாகும். அவரை பார்த்தா பிடிக்காது, கோபமா இருக்கு. ஏன்னா சொத்தையா கேட்டாங்க. 10 ஏக்கர் என் மேல் எழுதி, உனக்கு 25 ஏக்கர் ஆளுங்க என் மேல் எழுதி, அப்படி பேக்கில் எவ்வளோ கிடக்கு 2 கோடி அறிஞர் எழுதிட்டா கேட்கலாம். நல்லா இருப்பான்னு சொல்றாங்க. சொல்லணும் குற்றவாளி, நீ பரிசுத்தவன். அல்லேலூயா. அப்புறம் என்ன விடாமல் இருந்தால் உள்ளத்துல எழுந்திருச்சு குத்திட்டு இருக்கும்போது யார் மூலம் உள்ளம் குத்தப்படுதோ அந்த ஆளை உனக்கு பிடிக்கும். இப்ப ஊழியக்காரனை பார்த்தா சாத்தானை பார்த்தா இவன் ஒருத்தன் மட்டும் சர்ச்சில் வந்து இருந்தாலும் மேற்கொண்டு தான் பேச மாட்டேன். சரி, அவனுக்கு அதை பிடிக்காது விட்டுக்கலாம். 100 இருக்கும்போது தான் பேசாமல் இருக்க முடியும். உனக்கு தேவையில்லைன்னா வேற ஒருத்தருக்கு தேவைப்படுது. அந்த குழிக்குள்ள விழாமல் இது தடுக்கப்படுது. ஒரே ஒரு வழி ஐயா, தயவு செய்து என்ன செய்து விட்டு வேண்டாம். ஒருபோதும் உன்னோட இப்படி ஒழுங்கி நம்ம ஐக்கியம் வைக்கிற நபர் நம்ம பரலோகத்து போக விட மாட்டாங்க. அவங்க ஒண்ணு நகர்ந்து கொண்டு போவாங்க. இந்த வம்பு உனக்கு இருக்கு. நல்லா தானே இருந்த, நல்ல மனுஷனா இருந்தீங்க, நல்ல மனுஷியா இருந்தீங்க, இவ்வளவு அழகா ஆராதிப்ப, இவ்வளவு அழகா அந்நிய பாஷை பேசுவேன், இவ்வளவு அழகா ஜெபம் பண்ணுவேன். ஏன் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு கொஞ்சம் சுத்தித்தல் உண்டோ? நானும் சின்ன பருவம் வாழ்க்கை பிரச்சனை பயம் ஒரு சபைக்குள்ள இருந்தா போய் நாங்கள் இருந்த இடத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்து யாரையாவது அவங்க பேசுவாங்க, நாம ஒன்றும் பேசுவோம், அது நமக்கு உள்ளத்துல வந்துடும். அப்புறம் தனியாக உள்ளப்போ இங்க அந்த பேசுனது மேல மிதந்து வரும். பயமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டை எனக்கு ஊழல் ஏன் எனக்கு அவர்கள் முக்கியம். இப்படியெல்லாம் நாங்கள் எச்சரிப்பை கேட்டு பயந்து எங்களுக்கு வரைக்கத்தை கொண்டாடுறாரு. ஒரு தேவனுக்கு வஞ்சிக்கப்பட்டார். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக மிக மென்மையானவர்.
பரிசாவியானவரை துக்கப்படுத்த வாழ்க்கை என்ன வழி மதப்பான் துக்கப்படுத்தி வாழ்ந்து அவனை துக்கப்படுவார். தேவன் கட்டளை வறுமையில் எடுத்துக்கொள்ளப்படும், நஷ்டப்பட்டு கைவிடப்பட்டு ரொம்ப நமக்கு தேவனோடு உள்ள அந்த நிலையில் பரிசுத்த சிந்தையோடு குறைகள் இருந்தால் அதை வீட்டுக்கு தூக்கி குப்பையில போடும். என்ன போய் அல்லேலூயா தீங்கு எனக்கு தெரியாம பிடிக்கிட்டு போலாம். ஆமே அல்லேலூயா. நான் வார்த்தையா பேசுறேன், சரி பரவாயில்ல, அவன் வாய் இருந்து பேசி நம்ம கேட்டுட்டு போய் அப்படி விட்டு ஆமே வேற ஒண்ணும் வேண்டாம். ஆமே திருப்பி படை ஆமே ஆமே அவரை அந்நியத்தில் அப்போ கூட்டு கொண்டதெல்லாம் அடுத்தது ஜெபம் பண்ண என்னது எல்லாத்தையும் கூட்டி அமைப்பது. ஆமே ஹalleluya. எல்லாவற்றையும் சீரை கொண்டு போவது முழங்காலின் வாழ்க்கை. தேவனுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை. ஆமே இதுவரை ஒருவனை எப்படி இருக்கு நான் விட்டுரு இப்ப இதை சொல்றது எப்ப இருந்து எல்லாரும் மன்னிச்சு குறை வருவது எல்லாத்தையும் கஷ்டம் எரிச்சல் வந்துடும், யார்கிட்ட கோவப்பட்டு பேசிடுவோம், ஏதோ ஒன்று நடந்தது. நம்ம மனுஷன் தானே, தேவன் ஒண்ணா இவன் எப்படி செஞ்சு போட்டான்னு ஒன்று கோவிச்சுட்டு போறவங்க இல்லை. ஒரு இடத்துல மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறான். ஆமே எல்லாத்தையும் இந்த மாதிரிப்பட்ட குறைகள் வரத்தாச்சு. இந்த கர்த்தர் சமூகத்தோட மனம் திரும்ப பார்க்கலாம். அப்பா என்னை மன்னிச்சிருந்தப்பா, உங்களுக்கும் எனக்கும் தேவை ஆண்டவரே இயேசு. உங்களுக்கு என்னை நடத்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, அவர் துக்கப்படக்கூடாது. எல்லாரும் முழங்கால் படிக்கிற முடிந்த முழங்கால் படிக்க பார்க்கலாம். உம்மை மறுதலித்து பின்னாகி போனேன், உம்மை மறுதலித்து பின்னாகி போனேன், உம்மை மல்லமை இழந்தேனையா, மல்லமை இழந்தேனையா, என்னை மறுமையோ தேவனே, என்னை மறுமையோ இயேசுவே, இயேசுவே என்னை இயேசுவே அநியாயம் செய்தேன், அநியாயம் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை
துன்பங்கள், நெருக்கங்கள், பிரச்சனை வரும்போது மனம் சோர்ந்து போன நேரங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் நினைக்காம ஜெபிக்காம ஆண்டவரோடு விலகி இருந்த நேரங்கள் உள்ளனமா? பலவிதமான கோபங்கள், பிறரை துக்கப்படுத்துகிற நிலையில் கூட பேசியிருப்போம், செய்திருப்போம். கற்றெடுத்து பயணிக்கிறோம். உனக்கும் தேவனுக்கு ஒரு உறவு தான் முக்கியம். முதலாவது இந்த தேவனுக்கு உனக்கு ஒரு உறவை சரிப்படுத்தி இது எல்லாம் சரியா போய் சந்தர்ப்பு கொடுப்போம். அதனுடைய உலகத்தால் என்னை கடவும், உலகத்தால் என்னை கடவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல விலைக்காக இந்த நாளினுடைய சமூகத்திலே வந்து அந்த நேரம் முதலில் மட்டும் கடைசியாக பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமாக. ஆமென், ஹல்லேலூயா. அது ஞானஸ்நானம் எடுத்து அந்த நிலையில் இருக்கிறவர்கள் அல்ல, வளர வேண்டும். ஆமென். கணுக்களை இசைவாய் இணைக்கப்பட்டு ஆமென் ஒவ்வொரு தன் தன் நிலையில் கிரியை செய்வதற்காக ஆமென் தேவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெளிவை கட்டளையிடுவீர்கள். துக்கப்படுத்துகிற நிலையில் எந்த ஒரு சிந்தைகளுக்கும் எந்த செயலுக்கு நாங்கள் இடப்படாதபடி ஆமென் காத்துக்கொண்டு கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஜீவிக்க ஆமென் அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நேரம் தேவன் நம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. பரிசுத்தர் ஆலயம் ஒருவர் வெளிப்படும்படியாக ஸ்திரப்படுத்தும் ஆமென் சுபப்படுத்தும் தேவனுக்காய் நிறுத்தும் ஆமென் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.